Hello, good evening, people. This is Sharda from Let's Talk, Let's Connect. I'm a MBA final year student, and this is Shanthi Raj here to talk about autism and special children. And a small introduction about Let's Talk, Let's Connect. அது வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், உங்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து கற்றுக்கலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம். நீங்களும் இந்த மாதிரி செஷன்ஸ் எடுக்கணும்னா வீல் ஷேர் அ லிங்க். யூ கேன் கோ அண்ட் register and take a session, or if you want to learn new things, you can attend the sessions appearing here. And Shanthi Raj ma'am, you can take over the session. Good evening. Am I audible? Yes ma'am. To everyone? Yes, okay. Ellarukkum vanakkam and good morning from Texas, USA. எனக்கு இப்போ காலையில 7:45 almost. So it's so nice to join. Let's talk, let's connect. நான் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எனக்கு டைம் இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கேன். You guys are doing an amazing job. So I thought I will share whatever I know in the last 30 years of my practice to help children with special needs. I'm going to start sharing my screen. If you have any questions, please feel free to ask me at the end of the lecture. Charu, you can see the screen? Yes ma'am. Okay. Okay. So, special children na yaru? எல்லாருமே ஸ்பெஷல் தான். இந்த நீங்க உலக அதிசயங்கள்ல 6 மட்டும் இல்ல, 7வது ஒண்ணு ஸ்பெஷல் சில்ட்ரன். அவங்க ஏன் ஸ்பெஷல்? பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பொட்டென்ஷியல் இருக்கு. அதை வெளியில கொண்டு வர்றதுதான் ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் இருக்கு. இது வந்து அந்த பேரண்ட்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் த டாக்டர் அண்ட் ஈவன் த டீச்சர்ஸ், அவங்களுடைய டியூட்டி அந்த குழந்தைக்கு இருக்கிற பொட்டென்ஷியலை வெளியில கொண்டு வரத்துக்கு. So what I'm going to request all of you is just spread the news about early detection. என்னுடைய main goal, global awareness on special children. So இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் குழந்தைன்னு ஒண்ணு வரும்போது அந்த குழந்தை நார்மலா ஆர் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கா அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய பிக்கஸ்ட் சேலஞ்ச் இன் லைஃப். So let's talk about autism today. So autismனா என்ன? ஆட்டிசம் என்பது வந்து ஒரு குழந்தை தன்னோட உலகத்திலே இருக்கிறது, இந்த மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியாம இருக்கிறது. நான் இதை வந்து சில ஸ்லைட்ஸ்ல அவங்க சிம்டம்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் வந்து குழந்தை நல மருத்துவர். ஐம் பீடியாட்ரிஷியன். நான் வந்து இந்தியால கொஞ்ச நாள், யூஎஸ்ல கொஞ்ச நாள், 10 இயர்ஸ்னு மாத்தி மாத்தி இருந்ததுனால எனக்கு ஒரு குளோபல் நாலேஜ் கொஞ்சம் இருக்கு. நான் கத்துக்க வேண்டியது நிறைய. நான் எவ்ரி டே ஐ ட்ரை டு லேர்ன் சம்திங், நாட் ஒன்லி ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக், நாட் ஒன்லி ஃப்ரம் கூகுள் ஆர் ஆன்லைன். ஐ லேர்ன் ஃப்ரம் மை children whoever come to my clinic, you know. So we all learn from each other. So இது இந்த லெக்சர் வந்து உங்களுக்காக நான் பிரசன்ட் பண்றேன். I'm not able to go to the next slide. Give me 1 second, let me. So ஆட்டிசம்னு மட்டும் இல்ல, ஸ்பெஷல் சில்ட்ரன் எடுத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதுல 1 by 1 பார்க்கணும்னா நமக்கு ஒரு நாள் பத்தாது. யா, ஸோ இந்த பிக்சர்ல இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க. யாராச்சும் ஃபெமிலியர் ஃபேஸ் தெரியறதா? I'm sure உங்களுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நல்லாவே தெரியும், and of course Bill Gates and Robin Williams and Putin. So இவங்கெல்லாம் யாரு? வெரி வெரி ஃபேமஸ் பீப்புள். அவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒன்று இருந்ததுனால தான் இவ்வளோ தொலைவுக்கு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தெம் ஹேட் ஆட்டிசம். அந்த ஸ்பெக்ட்ரம்னு நான் ஏன் சொன்னேன்னா அதை 3ஆ டிவைட் பண்ணலாம்: மைல்ட், மாடரேட் அண்ட் சிவியர். அண்ட் ஒரு குரூப் வந்து ஹை ஃபங்க்ஷனிங் அல்லது ஆஸ்பர்கர்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும்.
ஸோ இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரிபிள் ஏஸ் ஆஃப் ஆட்டிசம். ஒரு பேரண்டா என்ன பயம் இருக்கு, ஒரு ஆட்டிசம்னு சொன்ன உடனே என்ன பயம் இருக்கு, ஆட்டிசம்னா என்ன, அதை எப்படி டயக்னோஸ் பண்ண போறோம், கோமார்பிட் டிசார்டர்ஸ்னா ஆட்டிசம் தனியா இல்லாம அது கூட என்னென்ன அதர் டிசார்டர்ஸ் இருக்கலாம், எப்படி வந்து ஆட்டிசம் வந்து அசஸ் பண்ண போறோம், அந்த குழந்தையுடைய ஸ்கூலிங் இன்க்ளூஷன் சொல்லுவோம், அதை இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்றேன், அந்த குழந்தைக்கு டீச் பண்றதுல எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு, எந்தெந்த ஏரியாஸ்லாம் நம்ம அவங்களுக்கு தெரப்பிஸ் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம், எப்படி ஆட்டிசமோட வாழ்றது, எப்படி சக்சஸ்ஃபுல்லா வாழ்றது ஆட்டிசமோட, அண்ட் எப்படி வந்து இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்றது, கடைசியில இந்த ஒரு புதுசா ஒண்ணு வந்திருக்கு, சோஷியல் அண்ட் எமோஷனல் லேர்னிங் அப்படின்னு சீல்னு சொல்லுவோம். ட்ரிபிள் ஏஸ் ஆஃப் ஆட்டிசம்னா என்ன, அப்ரிசியேஷன், அக்செப்டன்ஸ் அண்ட் அவேர்னஸ். ஈவன் இந்த ப்ரோக்ராம் நான் ஏன் பண்றேன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் மெயினா. நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து டினையல்ல இருப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, என் குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்றது, நான் வந்து இது எனக்கு தெரியாது, அவேர்னஸ் இல்லாததுனால என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதனால என்னால அப்ரிஷியேட் பண்ண முடியாது என் குழந்தைக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, அதை நான் எப்படி பெட்டர் ஆக்குறது அப்படின்னு. இப்ப 4வது ஏ வந்து ஆக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ நான் சொல்றது அவேர்னஸ். அதுக்காக தான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நார்மல்னா என்ன, அப்நார்மல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் ரேடியோ மூலமாகவும் சோஷியல் மீடியா மூலமாகவும் நாங்க எங்க டீம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அக்செப்டன்ஸ். ஸோ ஒன்ஸ் தட் பேரண்ட் அக்செப்ட்ஸ், தெர் இஸ் சம் இஷ்யூ வித் மை சைல்ட், அது வெரி வெரி கிரிட்டிக்கல். நீங்க டாக்டர் சொன்னாங்க, டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு இல்லாம, இல்ல என் குழந்தைக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன நான் பண்ண முடியும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க அக்செப்ட் பண்ணிட்டா மட்டும் போராது, அதை வந்து எப்படி வந்து அந்த குழந்தைய நல்லபடியா கொண்டு வரணுங்கிறது, அண்ட் ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் ஆல்சோ, அந்த குழந்தைய எப்படி நல்லா கொண்டு வந்துட்டு பெரிய ஆளா ஆக்க முடியும். ஸோ ஒரு பேரண்டா இருந்து, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, 22-year-old அண்ட் 28-year-old. ஸோ ஒரு பேரண்டா உங்களுக்கு என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்கும்னு நான் பேரண்டா இருந்து நான் சொல்றேன். என் குழந்தை வந்து கடைசி, நம்ம எப்பவுமே நம்ம ஃபியூச்சர் பத்தி தான் நிறைய யோசிப்போம். என் குழந்தை நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டு தன்னோட கால்ல நின்று ஒரு வேலைக்கு போக முடியுமா, காலேஜுக்கு போக முடியுமா, அல்லது மத்தவங்க மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து வாழ முடியுமா, ஆர் ஃபினான்ஷியலி வெரி வெரி கிரிட்டிக்கல், ரைட், ஒரு இன்கம்னு வந்து தன்னால கேன் ஹி ஆர் ஷீ ஸ்டாண்ட் ஆன் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் லெக்ஸ். அதுக்கப்புறம் கல்யாணம், லவ் பண்ண முடியுமா இன்னொரு ஹியூமன் பீயிங்க. அதுக்கப்புறம் நான் இருக்கிற வரலும் என்னால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன். ஆனா எனக்கு பிறகு என் குழந்தையுடைய ஃபியூச்சர் என்ன. ஸோ இது பாத்தீங்கன்னா, when you meet one student with autism, you have met one student with autism. It is so unique. ஒரு குழந்தைய மாதிரி இன்னொரு குழந்தை இருக்க மாட்டாங்க, எஸ்பெஷலி இந்த ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ல. அந்த குழந்தையுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறது ஒரு அம்மாக்கு புரிய ஆரம்பிக்கும் as the child starts growing. ஸோ டயக்னோஸ் பண்றதை பத்தி சில சிம்பிளான வேர்ட்ஸ்ல நான் சொல்றேன். வாட் ஆர் த ஏர்லி சைன்ஸ் அண்ட் வாட் இஸ் த ப்ரிவேலன்ஸ். ப்ரிவேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது எங்க டெக்ஸ்ட் புக்ல half a பேஜ் தான் இருந்தது இந்த ஆட்டிசம் பத்தி. அப்போ வந்து 1 in 1000, 1000 பேர்ல ஒரு குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு அப்போ டயக்னோஸ் பண்ணோம். டுடே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து அலார்மிங்லி கோயிங் அப். 1 in 54. யூஎஸ்ல பாத்தீங்கன்னா 54 குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்தியால எக்ஸாக்டா சொல்லணும்னா, நான் எனக்கு தெரிஞ்ச வரலும், நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த வரலும் 1 in 66, நான் 2016ல சொல்றேன். நான் 66 பேர்ல ஒரு குழந்தைக்கு இருக்கு. பட் இது வந்து ட்ரூ ஸ்டாட்டிஸ்டிக் கிடையாது. என்ன பொறுத்த வரலும் இந்த ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கு. இந்த குழந்தைங்களெல்லாம் எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. இதை வந்து 3 ஏரியாஸா டிவைட் பண்ணுவோம்: சோஷியல் இன்ட்ராக்ஷன், கம்யூனிகேஷன் அண்ட் பிஹேவியர்.
ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன், லேக் ஆஃப் ஐ கான்டாக்ட். இப்போ எல்லாருமே நம்ம நம்ம உலகத்துல இருக்கோம், செல்போன், விர்ச்சுவல் மீடியா, ஐபேடு, டேப்லெட் அப்படின்னு. ஸோ நமக்கே இப்போ கொஞ்சம் ஐ கான்டாக்ட் இருக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. எஸ்பெஷலி டியூரிங் கோவிட் டைம்ஸ் நம்ம எல்லாரும் அவங்கவுங்க உலகத்துல இருக்கோம். நான் இப்போ கூட நான் லேப்டாப் முன்னாடி தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ தெர் இஸ் லேக் ஆஃப் eye to eye contact, especially in children, and lack of response to name call. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை வந்து அவங்க பேரு சொல்லி கூப்பிடும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து நீங்க விக்னேஷ் அப்படின்னு பேர் வச்சுட்டு விக்கி விக்கின்னு கூப்பிடுறீங்க. முதல்ல என்ன பண்ணணும், அந்த விக்கின்னு சொல்லும் போது குழந்தை அம்மாவை பார்த்து சிரிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் காது கேட்கணும். நம்ம முதல்ல இப்போ ஆல்மோஸ்ட் யூனிவர்ஸ்ல வந்து ஹியரிங் ஸ்கிரீனிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் உலகத்துல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா. ஸோ வென் த பேபி இஸ் பார்ன் வி டூ ஹியரிங் ஸ்கிரீனிங். ஏன்னா ஒரு குழந்தைக்கு காது கேட்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம் பேச்சு வரத்துக்கு. ஒன்லி இஃப் அ சைல்ட் கேன் ஹியர் he can start talking. ஸோ அந்த டிஃபெக்டை வந்து பிறந்தப்பவே கண்டுபிடிச்சு காக்லியர் இம்ப்ளான்ட் இருக்கு ஃபார் கன்ஜெனிட்டல் ஹியரிங் இம்பேர்மெண்ட். அந்த காக்லியர் இம்ப்ளான்ட் வச்சுட்டா யூ கேன் கியூர் that hearing problem and the child can start talking normally. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது ஹியரிங் டெஸ்ட். அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து நேம் கால்க்கு ரெஸ்பான்ஸ் இருக்கா இல்லையான்னு பாருங்க. அதுக்கப்புறம் லேக் ஆஃப் ஷேரிங் இன்ட்ரெஸ்ட் ஆர் என்ஜாய்மெண்ட். நான் சொன்ன மாதிரி அந்த குழந்தை தன்னோட உலகத்துல இருக்கிறதுனால மற்றதுல எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம தன்னுடைய ஓன் வேர்ல்டுல என்னென்ன அவனுக்கு பிடிக்குமோ அதை மட்டும் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பிரஷன் எமோஷன்ஸ் அவனை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அண்ட் கம்யூனிகேஷன் வந்து we have verbal and non-verbal, and we have two types of communication, right? You have to have receptive language and expressive language nu solluvom. Verbal communication na பேச்சு வார்த்தை மூலமா, non verbalங்கிறது வந்து body language, emotions and expressions, and there is lack of gestures. இப்போ ஒன்னு வந்து குழந்தை வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், ஏதோ ஒரு பாட்டில போட்டு உடைச்சிட்டான்னா அவன் வந்து பயப்படணும் இல்லையா, பயந்து அம்மாவை பார்க்கணும், ஐயோ என்ன சொன்ன போறாங்களோ திட்ட போறாங்களோ அப்படின்னு. அந்த குழந்தை அப்படி பண்ணாம எந்த எமோஷனும் இல்லாம இருக்காங்கன்னா there is a problem. அண்ட் அவங்களுக்கு வந்து நான் இப்ப பேசும்போது என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஃபிளக்சுவேட் ஆகும் என்னுடைய வாய்ஸ்ல. அந்த பிச்சு என்னுடைய உங்களுக்கு புரியும் நான் வந்து எந்த மாதிரி பேசுறேன். சிலதுக்கு வந்து சாஃப்டா இருக்கேன், சிலதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறேன். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாடுலேஷன் இருக்காது. அண்ட் ரொம்ப முக்கியம், இந்த குழந்தைங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்டட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்னு சொல்லுவோம். ஒண்ணுத்த வந்து திரும்ப 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 பண்ணிட்டே இருப்பாங்க. லைக் ஸ்பின்னிங், சுத்திட்டே இருப்பாங்க, ஹேண்ட் ஃபிளாப்பிங் இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு டாய் கிடைச்சதுன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பெக்யூலியர் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்து பால்னா ரொம்ப பிடிக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்து காரை பார்த்துட்டு அவன் விடவே மாட்டான். எல்லா காரையும் அழகா லைனா அடுக்குவான் அல்லது சர்க்கிள்ல அடுக்குவான், ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பான். இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ங்கிறது வந்து டிஎஸ்எம்னு ஒன்று சொல்லுவோம், டயக்னாஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் மேனுவல். இதுதான் எங்களுடைய பைபிள் மாதிரி. ஏதாச்சும் ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த டிஎஸ்எம்ல கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஏஎஸ்டிங்கிறது வந்து டிஎஸ்எம் 5ல இருக்கு கிளாசிஃபிகேஷன்ல. இது வந்து டாக்டர்ஸ்க்கு தெரியும் என்ன சிவியாரிட்டின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ ஆஸ் ஐ செட், டிபெண்டிங் ஆன் த சிவியாரிட்டி ஒன்லி த அக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட் ஹேஸ் டு ஸ்டார்ட். அதை பத்தி நான் திருப்பியும் சொல்றேன் நான் உங்களுக்கு. இந்த ஆட்டிசம்ங்கிறது வந்து வெறும் தனியா இருக்காது, வெறுமன ஆட்டிசம் மட்டும் இருக்காது. அந்த ஒரு குழந்தைன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி, அடல்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா growth அண்ட் டெவலப்மெண்ட். பிறக்கும் போது குழந்தைக்கு இருக்கிறது வந்து பேசிக் ரீஃப்ளெக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பிறந்த குழந்தையால வெறும் பால் குடிச்சிட்டு கண்ணை திறந்து பார்த்துட்டு காதால சில சவுண்ட்ஸ் கேட்டுட்டு ரெகுலர் கிக்கிங் அண்ட் மூவிங் ஆக்ஷன், ஏதோ வெரி வெரி பிரிமிட்டிவ் ரீஃப்ளெக்சஸ்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த குழந்தை வளர்றதுக்கு டெஃபினட்டா ஃபீடிங் இஸ் இம்பார்ட்டன்ட், அது மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தை 18 வயசுல வளர்ந்து காலேஜுக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிட்டு இவ்வளோ வளர்ச்சி இருக்கு, பரிணாமங்கள்னு சொல்லுவோம் அந்த குழந்தையுடைய. டிபெண்டிங் ஆன் த நியூட்ரிஷன் கிவன், நர்ச்சரிங் என்வாயன்மெண்ட்,
parenting skills, and the socio-economic status. ஸோ எல்லாத்த பொறுத்தும், ஸோ ஆஸ் வி ஸ்பீக் ரைட் நவ், இந்த செகண்ட்ல இந்த உலகத்துல எவ்வளவோ குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைங்க 18 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வர போறாங்க. ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த என்வாயன்மெண்ட். ஸோ இந்த குழந்தை வளரும் போது ஈவன் சோ கால்ட் நார்மல் சில்ட்ரன் கோ த்ரூ லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை அழுதுட்டே இருக்கும், வயிற்று வலிக்கும், கேஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு குழந்தை நடக்கும்போது அடிக்கடி விழுந்துடும், அழுதுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் டெம்பர் டேண்ட்ரம், அதுவும் சிலதெல்லாம் நார்மல்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். இது வந்து நார்மல் சில்ட்ரன். டீனேஜ்க்கு வரும்போது சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பிஹேவியரல் ப்ராப்ளம் வரலாம். சிலதான் நார்மலா இருக்கும். வேற இந்த ஆட்டிஸ்டிக் கிட்ஸ்க்கு இருக்கிறது வந்து சில கோ எக்ஸிஸ்டிங் ஆர் கோ மார்பெட் ஆட்டிசம் கூட மற்ற ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வரலாம்னு பாத்தீங்கன்னா, டூரெட் சிண்ட்ரோம். அந்த குழந்தைங்க வந்து த்ரோட்ல இருந்து சில வாய்ஸ் பண்ணிட்டு கையை வந்து ஜர்க் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி பெக்யூலியர் வாய்ஸ்ல கிளியர் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு சவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். நான் ஏற்கனவே சொன்னேன், ரெஸ்ட்ரிக்டட் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னேன். ஒரு பர்டிகுலர் இதை வந்து லைன் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க வந்து அப்சஷன் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க பண்ற விதத்துல இருந்து ஏதாச்சும் மாறிடுச்சுன்னா அவங்களுக்கு நிறைய மெல் டவுனோ இல்ல நிறைய அக்ரஷன் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு லேர்னிங் டிசபிலிட்டி ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுக்கு சில தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு வளர வளர என்ன ஆகும்னா, நான் வந்து மத்தவங்க மாதிரி இல்லாததுனால அந்த ஐக்கியூவை பொறுத்து அல்டிமேட்டா அவங்களுக்கு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஈவன் பைப்போலார் கூட வர ஆரம்பிக்கலாம். ஃப்ரெஜைல் எக்ஸ்னு ஒரு ஜெனட்டிக் சிண்ட்ரோம் இருக்கு. இது வந்து இந்த சனிக்கிழமை எங்க ப்ரோக்ராம்ல நாங்க பேச போறோம். ஏன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ராஜைல் எக்ஸ் சிண்ட்ரோம்ன்றதுனால தாய் மூலமா வர எக்ஸ் குரோமோசோம்ல இருந்து வர ப்ராப்ளம், இட்ஸ் சோ ஃப்ரெஜைல் இன் சர்டன் செக்மெண்ட்ஸ், அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி பிஹேவியரல் ப்ராப்ளம்ல ஓடிடின்னு சொல்லுவோம், அப்போசிஷனல் டிஃபையன்ட் டிசார்டர்னா ரொம்ப ஆன்டி சோஷியல் அளவுக்கு போற அளவுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஆங்ஸைட்டி வந்து இப்ப எல்லாருக்குமே இருக்கு. இந்த ஜெனரல் ஆங்ஸைட்டி சிண்ட்ரோம்ங்கிறது வந்து டிபெண்டிங் ஆன் த ஸ்ட்ரெஸ் லெவல். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கண்டும் ஒரு பயம் வரும். ஏன்னா அவங்க தன்னோட உலகத்துல, தன்னோட வீட்டுல, தன்னோட கார்னர்ல இருந்து பழகிட்டு அவங்களால வெளியில வரும்போது ஈவன் ஸ்மால் சேஞ்சஸ் தே கெட் வெரி வெரி ஆங்ஷியஸ். அண்ட் சில சிண்ட்ரோம்ஸ் இருக்கு, அது மெயினா மெடிக்கல் ப்ரொஃபஷனலுக்கு எப்படி ஏர்லியா டயக்னோஸ் பண்றது அப்படின்னு. ஸோ இந்த ஆட்டிசம் வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம்னா, நான் இதுல எல்லாத்தையும் ஃபுல்லா போக போறது இல்லை. இது வந்து ஒரு டாக்டர் மட்டும் இல்லாம we need a full team of expertise-னு சொல்லுவோம். அந்த டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை நல மருத்துவர், டிபிக்கலா இந்த டெவலப்மெண்டல் அண்ட் பிஹேவியரல் பீடியாட்ரிஷியன், சைக்காலஜிஸ்ட் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். சம்டைம்ஸ் இந்த சில்ட்ரனுக்கு வந்து நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால we need a pediatric neurologist or நரம்பியல் நிபுணர். நான் சொன்ன மாதிரி இந்த ஆடியாலஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைக்கு பேச்சு வரலன்னா நம்ம பண்ண போறது ஹியரிங் டெஸ்ட். ஸோ மேஜர் ரோல் வந்து இதுல வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட்க்கு இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது பிஹேவியரல் ஸ்பெஷலிஸ்ட். அண்ட் சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃபைன் ஃபிங்கர் கோஆர்டினேஷன் இல்லாததுனால, பிளஸ் அவங்களால ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனும் இல்லாததுனால ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசிக்கல் தெரப்பி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு மேஜர் காம்பனன்ட் வந்து ஸ்கூல். நான் வந்து எதையும் கம்பேர் பண்ண விரும்பல, பட் இந்த யூஎஸ்ல இருக்கிற சிஸ்டம் இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் நான் நிறைய சோஷியல் மீடியால பேச ஆரம்பிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் I'm going to be working with the government, especially the educational department in the future to change the system. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா குழந்தையும் டாக்டர்ஸாவோ என்ஜினியர்ஸாவோ ஆகிறது இது ஒரு பைத்தியகாரத்தனம்னு சொல்லுவேன் நான். இந்த இந்த இது மாறி இப்ப ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன டேலண்ட் இருக்கோ, அந்த குழந்தை எதுக்காக இங்க வந்திருக்காங்களோ, அவங்களுக்கு என்ன பேஷனோ அதை வளர்த்து அவங்கள பெரிய ஆளா ஆக்கணும். அதுக்கு என்னன்னா பேரண்ட்ஸோட இந்த டீச்சர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இந்த ஸ்கூல்னு ஆரம்பிக்கும் போது நாம வந்து சில ஸ்கிரீனிங் பண்ணிட்டு, யூஸ்வலா ஏடாஸ்னு ஒரு டெஸ்டிங் பண்ணுவோம். அந்த குழந்தை வந்து டாக்டர் பீடியாட்ரிஷியன் கிட்ட பார்க்கும்போது 18வது மாசத்துலயே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னுட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு தெரப்பிஸ் ஆரம்பிச்ச பிறகு குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு வரான் அப்படின்னா, ஸ்கூல்ல போடும்போது அந்த குழந்தைய எந்த ஸ்கூல்ல போடுறது, இதுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய
ப்ராப்ளம் என்ன, அந்த குழந்தையுடைய டேலண்ட் என்ன, ரெண்டா டிவைட் பண்ணிட்டு அந்த குழந்தையுடைய ப்ராப்ளமை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அந்த குழந்தையுடைய பொட்டென்ஷியலை எப்படி வெளியில கொண்டு வரலாம். அதுதான் இதனுடைய பேசிக். இந்த ஸ்லைட் சேஸ் ஆல் அபவுட் தட். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளூ இந்த இந்த ஷேப்ஸ் பாருங்க நீங்க. ஸோ இந்த இந்த இதுல வந்து மூணா டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலர் கிளாஸ் ரூம் வித் எய்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இப்போ நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணிட்டு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போறான், அவனுக்கு ஆமானா மைல்டா தான் இருக்கு ப்ராப்ளம்ஸ், மேஜர் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஸோ அவன் வந்து ஏபிள் டு சிட் இன் த கிளாஸ் ரூம். பட் அவனுக்கு வந்து ஒரு ஹெல்ப் ஒன் ஆன் ஒன்னு சொல்லுவோம், அந்த ஒன் ஆன் ஒன் இருக்கும்போது அவனால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா we need to have aids and services in the classroom so he can attend regular class. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த அதே ரெகுலர் ஸ்கூல்ல இருந்தாலும் அவனால சில சப்ஜெக்ட்ஸ்க்கோ சில பர்டிகுலர் டைமிங்லயோ அவனால ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னா அந்த சைல்டை வந்து புல் அவுட் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். தே வில் ஹாவ் அனதர் கிளாஸ் ரூம். இட்ஸ் கால்ட் ஆட்டிசம் சப்போர்ட் ரூம் ஆர் ரிசோர்ஸ் ரூம், லைக் ஸ்பெஷல் எஜுகேஷன் கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை வந்து மற்றதெல்லாம் நல்லா பண்றான், அவனுக்கு கணக்கு மட்டும் சரியா வராது. அப்ப அந்த மேத் கிளாஸ்ல என்ன பண்ணுவோம், இங்க ரெகுலர் கிளாஸ்ல இருந்து எடுத்துட்டு அவனை அந்த ரிசோர்ஸ் ரூம்ல உட்கார வச்சு ஸ்பெஷல் எஜுகேஷன்ல அந்த மேத் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டு த நெக்ஸ்ட் கேட்டகரி, அவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியரா அஃபெக்ட் ஆயிருக்கு, அந்த குழந்தையால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த சோ கால்ட் நார்மல் எஜுகேஷன் சிஸ்டம்ல அப்படின்னா we are going to recommend ஸ்பெஷல் எஜுகேஷன். இப்ப பாத்தீங்கன்னா இந்தியால நிறைய சென்டர்ஸ் வந்திருக்கு. they have full team of special educators, occupational therapist, psychologist, social worker, and the full team will help the child. So அதுல வந்து minimal number of children இருப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து அந்த ஒவ்வொரு குழந்தையுடைய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு ரொம்ப க்ளோஸா அட்டென்ஷன் கொடுத்து அந்த குழந்தையுடைய ஸ்கில்லை வெளியில கொண்டு வருவாங்க. ஸோ தீஸ் ஆர் த 3 types of education system. தெரப்பீஸ்னு வரும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா எஜுகேஷனல், பிஹேவியரல், சென்சரி, இந்த குழந்தைங்களுக்கு நிறைய சென்சரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால எந்தெந்த குழந்தைக்கு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 5 சென்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஒவ்வொரு சென்சஸ்க்கும் ஏத்த மாதிரி we have to give treatment. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 சென்சஸ் சொன்னது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நிறைய காதை முடிப்பாங்க. ஏன் காதை முடிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஆடிட்டரி ப்ராப்ளம் இருக்கு. ஆடிட்டரி ப்ராப்ளம்னா சின்ன சத்தம் கூட அவங்களால எடுத்துக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், மிக்ஸி போடுறீங்க, அல்லது ட்ரெயின் போகுது, அல்லது ஏதாச்சும் ஒரு பிளெண்டர், அந்த குக்கர், டிபிக்கலா சொல்றது வந்து குக்கர்ல இருந்து வர சத்தத்தை அவங்களால எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த குக்கர்ல சத்தம் வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கத்தி அழுது அடம் பிடிச்சி காதை நிறைய மூடிப்பாங்க, காதை அடிச்சுப்பாங்க, நிறைய எக்ஸைட் ஆயிட்டு மெல் டவுன் வர ஆரம்பிக்கும். கண்ணு பாத்தீங்கன்னா பார்வை, அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கலர் தான் பிடிக்கும்னா அந்த ரெட் கலர் மட்டும் கிட்ட கிட்ட வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி நம்ம பாக்குறது வந்து மவுதிங் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஏஜ் அப்ரோப்ரியேட் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை 1.5 to 2 வயசுக்குள்ள வந்து வாயில திங்ஸ் போடுறது குறையணும். அந்த குழந்தையால அப்படி பண்ண முடியலன்னா வளர வளர கூட அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து வாயில போட்டுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து வாய் வழியா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்றாங்க. ஸோ தேர் ஹாவ் எக்ஸசிவ் ஓரல் சென்சரி ப்ராப்ளம்ஸ். ஸ்மெல், நிறைய குழந்தைங்க எல்லாத்தையும் எடுத்து மொந்து 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 தான் பார்ப்பாங்க, ஏன்னா அவங்களுடைய ஸ்மெல் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதே மாதிரி வெஸ்டிபுலர் அண்ட் ப்ரோப்ரியோசெப்ஷன், நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பின்னிங் அண்ட் ஜம்பிங், தே ஹாவ் சம் வியர்ட் மூமெண்ட்ஸ். அது எல்லாமே செல்ஃப் ஸ்டிமுலேஷனுக்காக பண்றது. நான் ட்ரீட்மெண்ட் பத்தி 3ஆ டிவைட் பண்ணிருக்கேன். பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் டைம் ஐம் கோயிங் டு ரஷ் த்ரூ தி ஸ்லைட்ஸ். இது வந்து ஒரு டீச்சருடைய ரெஸ்பான்ஸ் என்ன, அந்த குழந்தை ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த குழந்தைகிட்ட எப்படி அந்த டீச்சர் அணுகணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கிளாஸ் டீச்சரோ இல்ல பேரண்டோ நான் தான் பேரண்ட் நான் தான் டீச்சர்னு அப்படி இருக்க முடியாது. இந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க லெவலுக்கு கிட்ட வந்து ப்ராம்ப்ட் பண்ணணும். ஒரு குழந்தை எழுதணும்னா அவங்களுடைய எல்போல தொட்டு காமிக்கணும். ஒரு குழந்தை வந்து அழுதுட்டு இருக்கான்னா அவனை வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லாம ஏ அழாத, கம் ஹியர், சிட் டவுன் ஹியர் அப்படி சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு கோ டவுன் டு தர் லெவல், மேக் ஐ கான்டாக்ட், அவங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் சிம்பிளா சொல்லி அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி 1 by 1 சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள காம் பண்ண ட்ரை பண்ணணும். நான் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போறேன்.
டாக்டர் ஸ்டீவன் ஷோர், இவர் வந்து எங்களுடைய ப்ராஜெக்ட் மழலையுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர், வெபினார்ல பேசினாரு. இவரு தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்ததும். நான் கோவிட் டைம்ஸ்ல ஆன்லைன் சர்டிஃபிகேஷன்ல ஆட்டிசம் ஸ்பெஷலிஸ்டா ட்ரெயின் ஆயிருக்கேன், இவருடைய ட்ரைனிங்னால தான். ஸோ இவரு வந்து ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம், இவர் நியூயார்க் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸர் ஆயிருக்காரு. ஸோ அவர் ஸ்பீச் கொடுக்கும்போது நான் சொன்னது வந்து, என்னால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை குழந்தைங்களை ஸ்பெஷல் சில்ட்ரனை உங்களை மாதிரி ஆக்க முடியுமோ அதுதான் என்னுடைய வாழ்நாளுடைய நோக்கம். அதுக்காக தான் நான் இந்த ப்ரோக்ராமும் பண்றேன். ஸோ டாக்டர் ஸ்டீவன் ஷோர் இஸ் ஆட்டிஸ்டிக், பட் ஹீ இஸ் டீச்சிங் அண்ட் ஸ்ப்ரெடிங் அவேர்னஸ் அபவுட் ஆட்டிசம் டு த ஹோல் வேர்ல்ட். ஸோ சிலது இன்டர்வென்ஷன்ஸ் பத்தி பார்க்கும்போது நான் சொன்ன ட்ரீட்மெண்ட் தவிர ஒரு எக்ஸாம்பிள்னு வரும்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்த ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு வந்து ரெப்படிட்டிவ் பிஹேவியர் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஜாப் கொடுத்தா அவங்க வந்து அவுட் பெர்ஃபார்ம் அதர்ஸ். ஏன்னா அவங்களுடைய நம்ம சொல்றோம் இல்லையா, டிசபிலிட்டின்னு சொல்றோம். இனிமேட்டு டிசபிலிட்டின்னு சொல்லாதீங்க, இட் ஷுட் பி கால்ட் டிஃப்ரெண்ட் எபிலிட்டி. ஒரு எக்ஸாம்பிள் வந்து ராபர்ட் வந்து பென் ஸ்டேஷன்ல வந்து இருக்காரு. அவருடைய டியூட்டி வந்து லாஸ்ட் அங்க பேசஞ்சர்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்கள வந்து கைட் பண்றது. அவருக்கு வந்து தரோவா எந்தெந்த ட்ராக்ல எந்தெந்த ட்ரெயின் எங்க டைமிங் என்ன எங்க போகும் எல்லாம் அவருக்கு தரும். ஸோ காலையில இருந்து சாயங்காலம் வரலாம் அவரோட டியூட்டி வந்து அதையே திரும்ப 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 தான் சொல்றாரு. ஸோ அவர் வந்து டீட்டெயில்டா சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இதுதான் ரிப்பீட் பண்ண முடியும். அந்த சோஷியல் இன்டராக்ஷனும் லிமிட்டடா இருக்கிறதுனால அவரு வந்து ஒன் ஆன் ஒன் வரும்போது அவங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் டீட்டெயில்டா திரும்ப 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 சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா ஹீஸ் கோன் டு அவுட் பெர்ஃபார்ம் கம்பேர்ட் டு த அதர் கோவர்க்கர்ஸ். ஸோ நான் குயிக்கா வந்து 3 ஆஸ்பெக்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னது வந்து எஜுகேஷன் அண்ட் பிஹேவியர், அதை நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்த்தோம். ஏபிஏ தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அப்ளைட் பிஹேவியர் அனாலிசிஸ். ஸோ இது ஆன்லைன்ல போய் பாருங்க, ஏபிஏ தெரப்பி என்ன. இப்போ இந்தியாலையும் நிறைய சென்டர்ஸ்ல இது பண்றாங்க. ரெண்டாவது வந்து சென்சரி, நான் சொன்னேன் இல்லையா, காது மூக்கு அதெல்லாம் வந்து அந்த சென்சேஷன் அதிகமா இருக்கும்போது அதை வந்து டீசென்சிடைஸ் பண்ணணும். எப்படி டீசென்சிடைஸ் பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாயில போட்டுட்டே இருக்கான்னா அவனுக்கு வாயில நிறைய ஸ்டிமுலேஷன் தேவைப்படுது. நம்ம என்ன சொல்லுவோம்னா, பேட்டரி ஆப்ரேட்டட் பிரஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சு மசாஜ் பண்ணணும். நாக்குல வந்து ஹனி தடவணும். டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல அவனை டேஸ்ட் பண்ண வைக்கணும். நாக்குக்கு சில எக்ஸசைஸ், மவுத்துக்கு சில எக்ஸசைஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தே வில் ஸ்டார்ட் இம்ப்ரூவிங். பயோமெடிக்கல்னு ஒரு குரூப் இருக்கு, இது வந்து மெயின்லி ஃபார் டாக்டர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா சில டயட் இருக்கு, ஜிஎஃப்சிஎஃப் டயட்னு ஒண்ணு. இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், என்னோட சில்ட்ரன் திருப்பியும் பண்றேன். ஒரு கான்ஸ்டிபேஷன் இருக்கு, மலச்சிக்கல் இருக்கு, அவங்களுக்கு வயிற்றுல சில உணவு டைஜஸ்ட் ஆக முடியாது, அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குளூட்டன் ஃப்ரீ கேசின் ஃப்ரீ டயட்னு சொல்லுவோம். வீட் ப்ராடக்ட்ஸ், கோதுமை பொருட்களும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களும் அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாம இட்ஸ் கால்ட் ஓபியேட் லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு வயிற்றுல ஃபார்ம் ஆகிறதுனால அவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரும் பிஹேவியர்ல. ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து ஃபுட் அலர்ஜி இருக்கு, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, அதனால சில இதெல்லாம் வாயில போட்டுட்டே இருக்காங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு வந்து டாக்ஸிசிட்டி, சில டாக்ஸின்னால இது வந்திருக்கா அப்படின்னு. இப்போ எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா 4 ரீசன்னு சொல்லுவோம். ஒண்ணு வந்து ஜெனட்டிக், அதான் நான் ஃப்ராஜைல் எக்ஸ்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்மால் போர்ஷன் ஹேவ் தட் ஜெனட்டிக், அவங்கள வந்து ப்ராப்பர் ஸ்டிமுலேஷன் இல்லாம எக்ஸ்போஸ் பண்ணா அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் சோஷியல் மீடியா ஸ்கிரீன் டைம்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை டிவி ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பாக்குறான், மோர் தென் 4 ஹவர்ஸ் பாக்குறான்னா, அதுவும் எந்த வயசுல, பிறந்ததுல இருந்தே அவன் பார்த்துட்டு இருக்கான்னா 2 வயசுல கண்டிப்பா அந்த குழந்தைக்கு பேச்சு வராது. ஏன்னா நான் டிவியை வந்து இடியட் பாக்ஸ்னு சொல்லுவேன். இட்ஸ் அ ஒன் வே கம்யூனிகேஷன், இட்ஸ் ஒன்லி த ரிசெப்டிவ் லாங்குவேஜ். அந்த பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை டிவி நிறைய பார்க்க ஆரம்பிச்சு இந்த செல்போன் பார்க்க ஆரம்பிச்சான்னா அவனுக்கு பிரெயின்ல வந்து நெட்வொர்க்கிங், அந்த 2 வயசுல தான் உங்களுக்கு 98% ஆஃப் த பிரெயின் டெவலப்மெண்ட் ஹேப்பன்ஸ். அந்த 98% நடக்கும்போது வெறும் ரிசெப்டிவ் லாங்குவேஜ் மட்டும் ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருந்தா எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் டெவலப் ஆகாது. நான் வளரும் போதெல்லாம் டிவி கிடையாது. டிவின்னு முதல்ல வாங்கும்போது ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்கிரீன்லாம் இருக்கும். அது ஒரு 30 செகண்ட்ஸோ இல்ல 50 செகண்ட்ஸ் டு 60 செகண்ட்ஸ்க்கு தான் மூவ் ஆகும். அது இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கிரீன்லயே அத்தனை ஆக்ஷன் போயின்னு இருக்கு. ஸோ அத வந்து அந்த கண்ணு பார்க்கும்போது வளர்ற பிரெயின் என்ன ஆகும்னா
நெட்வொர்க்கிங், அந்த நெட்வொர்க் மைலினேஷன் சொல்லுவோம், அது எவ்வளோ கிரேசியா கெயாட்டிக்கா ஃபார்ம் ஆகுறதுனால தான் இந்த காலத்துல நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வருது, இந்த ஆட்டிசமும் இன்க்ரீஸ் ஆகுறது. நீங்க டயட்னு பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் மேஜர் ப்ராப்ளமா இருக்கு. நம்ம முன்னோர்கள் அவங்களே பயிரிட்டு அவங்களே இந்த கெமிக்கல்ஸ் எதுவும் போடாம ஃப்ரெஷ்ஷா டெய்லி சமைச்சாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் காய்கறிகள், ஃப்ரிட்ஜ் கிடையாது அப்போ. ஸோ தே ஹாவ் டு டூ த்ரீ த்ரீ டைம்ஸ் குக்கிங். அப்ப வந்து ஆக்டிவா இருக்கும், பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்கு, மென்டல் ஆக்டிவிட்டியும் இருக்கு, உணவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஹெல்தியா கிடைச்சது. பட் இந்த காலத்துல நம்ம ஃப்ரிட்ஜ் வந்த பிறகு we don't cook and all the food, especially இந்த ஜங்க் ஃபுட், சுகர் எல்லாம் கண்டென்ட் பாத்தீங்கன்னா என்னென்னமோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க. அது எல்லாமே இந்த பிரெயின் அஃபெக்ட் பண்ணுது. ஆல்ரெடி கொஞ்சம் ஜெனட்டிக் பேசிஸ் இருக்கு, நம்ம வந்து ப்ராப்பர் ஸ்டிமுலேஷன் கொடுக்கல, அந்த குழந்தை ஸ்கிரீன் டைம் நிறைய இருக்கு, அதோட உணவும் சரியில்லாம இருக்கு. அப்போ இந்த பிரெயின் என்ன ஆகும், இந்த உடம்புடைய வளர்ச்சி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சோ இதுதான் நான் சொன்னது, ஒரு குழந்தை எல்லா குழந்தைக்கும் சேமா இருக்காது. நான் சொன்ன மாதிரி ஈச் சைல்டு இஸ் யூனிக். சோ ஒரு குழந்தைக்குன்னு சொன்ன மாதிரி இந்த பயோமெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த குழந்தைக்கு மெயினா இந்த டயட், டைஜஷன், கீலேஷன் தெரப்பி, டாக்ஸின்ஸ் இருக்கான்னு பிளட் டெஸ்ட் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். அடுத்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா சென்சரி ப்ராப்ளம் நிறைய இருக்கலாம், ஹேண்ட் ஃபிளாப்பிங், கை தட்டுறது, ஜம்ப் பண்றது, ஸ்பின்னிங் இருக்கு. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சென்சரி இன்டகிரேஷன், அது வந்து மெயினா ஆக்குபேஷனல் தெரப்பினால பண்ணுவோம். மூன்றாவது குரூப் வந்து பிஹேவியரல், அவங்களுக்கு அடம் பிடிப்பாங்க, மெல்டவுன் நிறைய இருக்கும், அக்ரஷன் இருக்கும், ரொம்ப கோவம் வரும், எல்லாத்தையும் தூக்கி போடுவாங்க, உடைப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிஹேவியரல் தெரப்பி. அண்ட் எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா லேர்னிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அந்த பிஹேவியர் பத்தி மட்டும் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லிடுறேன். ஸோ ஒரு ஒரு மெல் டவுன், ஒரு குழந்தை ஏன் வந்து அழறான் அல்லது அடம் பிடிக்கிறான், அந்த மெல் டவுன்ங்கிறது வந்து அந்த அந்த சிம்டம் ஆஃப் ஆட்டிசம். ஏன் வருதுன்னா அதுக்கு முன்னாடி எது ட்ரிகர் பண்ணுது, வாட் ஹேப்பன்ஸ் பிஃபோர் த பிஹேவியர், அந்த பிஹேவியர் என்னது, அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்னது. இது வந்து நீங்க இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் இல்லாம எல்லாருடைய லைஃப்லயும் பாத்தீங்கன்னா எது ட்ரிகர் பண்ணுது, எதனால அந்த பிஹேவியர் நடக்குது, அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன, இது மூணும் புரிஞ்சுட்டா நம்ம அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டா வில் ஹாவ் அ வெரி வெரி ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப். So before I say the next few things, success with autism. So இதுதான் நான் திரும்ப 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 சொல்றேன். What is success? நான் இங்க டாக்டரா இருக்கிறது சக்சஸா இல்ல, நீங்க ஆர்ஜேவா இருக்கிறது சக்சஸா இல்ல. இதை தவிர நமக்கு இன்னும் நிறைய இருக்கு. If you are productive and fulfilled with your life, you are probably successful. நம்மளுடைய each stage of lifeல உங்களுடைய priorities change. It's all in the journey. Don't look at the end result. எல்லாருக்கும் சொல்றது, இன்க்ளூடிங் மை ஓன் சில்ட்ரன். ஸோ லுக் அட் த இன்புட். நீங்க என்ன எஃபர்ட் எடுக்கிறீங்க, எவ்வளோ தொலைவுக்கு உங்களுடைய ட்ரீம்ஸ் ஆர் பேஷன் ஆர் வாட் எவர், எனக்கு வந்து 100,000 பண்ணணும் அதுதான் டார்கெட்டா இருக்குன்னா அதுக்கு நீ இன்னைக்கு என்ன பண்ற, அந்த ஒர்க் தான் இம்பார்ட்டன்டே தவிர அந்த எண்ட் ரிசல்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஈவன் இஃப் யூ அச்சீவ் இட், நோ யூ ஷுட் நாட் கெட் டூ எக்ஸைட்டட் பிகாஸ் யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. ஸோ சேம் திங் ஹியர். நீங்க அந்த சன்னோ மூனையோ கூட கையில பிடிச்சா கூட அது போராது, இன்னும் நிறைய பண்ண முடியும். ஏன்னா ஹியூமன் கிட்ட அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கு. ஸோ வில் ஆல் ட்ரை டு சால்வ் த மிஸ்ட்ரி ஆஃப் ஆட்டிசம். இதுல என்னுடைய ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவிட் டைம்ஸ்ல இந்த இந்தியால இருக்கிற ஏழை குழந்தைங்க, எஸ்பெஷலி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ப்ராஜெக்ட் மழலைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிங் குளோபல் அவேர்னஸ் ஆன் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டி. நான் இன்னைக்கு சொன்னது மெயினா ஆட்டிசம், பட் எங்களோடது வந்து ஏடிஹெச்டி, லேர்னிங் டிசபிலிட்டி, இது மூணுமே மெயினா ஃபோக்கஸ் பண்றோம். மேபி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணும்போது நான் இந்த ஏடிஹெச்டி அல்லது அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி பத்தி சொல்றேன். ஐ நீட் ஒன் மோர் செஷன் டு டாக் அபவுட் டிஸ்லெக்சியா ஆர் லேர்னிங் டிசபிலிட்டி. சம்டைம்ஸ் இது மூணுமே கலந்தும் இருக்கலாம். அதை வந்து எப்படி வந்து தனித்தனியா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நம்ம ஃபர்தரா டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது நோக்கம் வந்து எங்களோடது பேரண்ட் சப்போர்ட் குரூப். இப்போ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், www.beings.We.
projectmarley.com. அது சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போறோம். So far we have a Facebook page, ப்ராஜெக்ட் மழலை, as well as இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு, யூடியூப்லயும் ஒரு சேனல் ஆரம்பிச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு சில வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது தமிழ்லயும் இப்ப நிறைய ப்ரமோட் பண்றோம். முதல்ல அந்த வெபினார்னு ஆரம்பிக்கும் போது டாக்டர் ஸ்டீவன் ஷோர்லாம் இன்வைட் பண்ணும்போது இங்கிலீஷ்ல தான் பேசினோம். அப்புறம் இந்த பிரெக்னன்சின்னு ஆரம்பிக்கும் போது பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுடைய டார்கெட் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ். ஸோ குளோபலா அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் எங்களுடைய சர்வீஸ் மெயின்லா தமிழ்நாட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கும் அவங்களுடைய சில்ட்ரனுக்கும், empowering women and children of Tamil Nadu, especially children with special needs. இதுக்காக நான் ஃப்ரீயா கன்சல்டேஷன் பண்றேன். So Monday through Friday I work in a practice here as a pediatrician. இப்போ COVID timesல 50% of people are not coming to the clinic because they are all so scared. Especially Texas பாத்தீங்கன்னா numbers are very very high. ஸோ அதனால நாங்க வெறும் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறதுக்காக மட்டும் பிசிக்கல் எக்ஸாம், ஸ்கூல் பிசிக்கல்னு சொல்லுவோம், அதுக்காக மட்டும்தான் நாங்க நேர்ல கூப்பிடுறோம். மீதி 50% டெலிமெடிசின் ஆன்லைன்ல வீடியோ கால்ல பண்றோம். ஸோ அப்பதான் நான் இந்த கூகுள் வாய்ஸ்ல ஒரு நம்பர்ல வாட்ஸ்அப் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இந்த இமெயில் ஒன்று கிரியேட் பண்ணி யாரால இமெயில் அனுப்ப முடியுமோ அவங்களெல்லாம் நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கனெக்ட் பண்ணி 2 hours அவங்களுக்காக ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்றேன். எங்களோட டீமும் இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டீமுக்கு நான் ரெஃபர் பண்றேன். அண்ட் வி கம்யூனிகேட் வித் ஈச் அதர். ஸோ நாங்க டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல இருக்கோம். I'm proud to say that my team has 32 members working from different parts of the world. I have volunteers, around 12 people from Australia, Melbourne, Australia, Dubai, UK, and a lot of people in the US, and main group is in India, சென்னையில தான் என்னுடைய மெயின் டீம் இருக்காங்க. அதனால I'm able to work with all of them online. Zoom meeting பண்றோம். இன்ஃபேக்ட் எங்களுடைய next lecture will be on fetal growth. Now last month pregnancy பத்தி சொன்னோம். இந்த வர ப்ரோக்ராம் fetal health அல்லது கருவுடைய வளர்ச்சி. ஒருத்தவங்க மாசமா இருக்கும்போது அந்த கரு எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி அந்த அம்மா அந்த லேடி ஆர் த பிரெக்னன்ட் விமன் ஷுட் டேக் கேர் ஆஃப் த பேபி. போன மாட்டே பேசினது அந்த மதர் பத்தி பேசினோம். இப்போ டாக்டர் சாந்தி சாய்ராம்னு அவங்க ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் இன் துபாய். அவங்க அந்த கருவை அந்த கரு எப்படி வளரணும், அந்த கருக்கு தேவையானதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நாட் ஒன்லி யுவர் டயட் பட் யுவர் எமோஷனல், சோஷியல் அண்ட் த ஹோல் மாரல் சப்போர்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு டீடைல்டா பேச போறாங்க. நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஜைல் எக்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை பத்தியும் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஆட்டிசம் இதை எப்படி தவிர்க்கலாம் அடுத்த குழந்தை வராம இருக்கிறதுக்காக, அல்லது ப்ரீ மேரிட்டல் ஆர் ஈவன் ப்ரீ நேட்டல் கவுன்சிலிங், ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பிஃபோர் யூ கெட் பிரெக்னன்ட் எப்படி உங்களுக்கு சில அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாங்கிறது. இதுக்கு டாக்டர் மாலாராஜும் she's a leading gynecologist in Anna Nagar, Chennai. அவங்களும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போறாங்க. இது நாங்க ஃபேஸ்புக் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணுவோம் சாட்டர்டே நெக்ஸ்ட் வீக் ஈவினிங். Thank you so much for this opportunity. I'll stop sharing now and Charu can ask me questions. Yeah ma'am, வேற யாருக்காச்சும் questions இருக்கா? அப்படி இருக்குன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், இல்ல chat boxல போடலாம், இல்ல நான் எடுத்து questions கேட்கிறேன். எனக்கு ஒரு question இருக்கு. Autism and ADHD ரிலேஷன்ஸ் இருக்கா மேம்? Yes. இது பாத்தீங்கன்னா ADHDங்கிறது அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் சொன்னேன் இல்லையா. இது இந்த துருன்னு இருக்கிற குழந்தைங்க, சுட்டியா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க, ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்க ஓடிட்டே இருக்கும், எதையாச்சும் நோண்டிட்டே இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு வரலாம் குழந்தைங்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க இல்லையா. சோ அது ஜெனட்டிக்ஸை பொறுத்து இருக்கு. அவங்க அப்பா அப்படிதான் இருந்தாரு சின்ன வயசுல, அவங்க அம்மா அப்படிதான் இருந்தாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, எப்பவும் துருத்துன்னு ஓடிட்டே இருப்பாங்க, சரியா தூங்க மாட்டாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க, வெயிட் கெயினும் அவ்வளவா இருக்காது. ஆனா இது உடனே நம்ம டயக்னோஸ் பண்ண மாட்டோம். அந்த குழந்தையுடைய ஃபங்க்ஷனிங் 2 செட்டிங்னு சொல்லுவோம், ஹோம் செட்டிங் as well as ஸ்கூல். நமக்கு மெயினா நம்ம கோல் ஸ்கூல் செட்டிங் இல்லையா. சோ வீட்லயும் ப்ராப்ளம் இருக்கு, ஸ்கூல்லயும் ப்ராப்ளம் இருக்கு,
கம்யூனிட்டி ஒரு ப்ரோக்ராம்க்கு போறீங்க, ஒரு சோஷியல் கெட் டுகெதர்ல போறீங்க, அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ மோர் தென் 2 செட்டிங்ஸ்ல அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ஆன்செட் ஆஃப் சிம்டம்ஸ் பிஃபோர் த ஏஜ் 6. இந்த ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டின் நான் மேபி நெக்ஸ்ட் லெக்சர்ல சொல்றேன் நான். அதனுடைய சிம்டம்ஸ் என்ன, அதனுடைய சைன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் புட் டுகெதர். there's no blood test there's no blood test for autism or ADHD except fragile Xங்கிறது வந்து genetic testingக்காக blood எடுப்போம். whereas ADHDங்கிறது வந்து clinical diagnosis and through the parent teacher questionnaire மூலமா தான் diagnose பண்ணுவோம். இதுல ரெண்டு இருக்கு. ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு அட்டென்ஷன் ப்ராப்ளம் வரலாம், அல்லது ADHD இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கலாம். இது குழந்தை வளர வர தெரியும். So to answer your question, yes, ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம். குட் மார்னிங் மேம். எஸ், எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னுடைய பேர் சிவா. சிவா. ஓகே, இப்போ ஆட்டிசம் சில்ட்ரன் இருக்க குழந்தைங்களை கவனிக்க முடியல, அதாச்சும் அட் த ஏஜ் 16, 18 அந்த டைம்ல கவனிக்காம இருந்து அது ரொம்ப போய் ஒரு 20, 30 இருக்கிறப்போ அவங்களால ஒரு நார்மல் லைஃப் வாழ முடியுமா? ஸோ பாட்டம் லைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் அந்த குழந்தையுடைய பொட்டென்ஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எல்லாருமே சூப்பர் இன்டெலிஜென்ட் கிடையாது. வேற இந்த குழந்தைங்கள சில பேர் வந்து சூப்பர் இன்டெலிஜென்ட். அந்த இன்டெலிஜென்ஸ் ஏர்லியரா தெரிய ஆரம்பிச்சதுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 6 வயசு குழந்தை என்கிட்ட இருக்கான். நான் இந்தியாவில் இருக்கும்போது அவனுடைய புக்கு ரிலீஸ் பண்ணோம். அவன் என்ன ஃபீல் பண்ணுவான்னா, இந்த உலகத்தை விட்டு வெளியில போயிட்டு he thinks and he calculates and he writes. நேத்தி கூட அவன் வந்து ஒரு பாட்டு எழுதி கர்நாடிக் மியூசிக்ல பாட வைக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா 18 வயசு வரலும் அவங்க அம்மா அப்பா அவனை சரியா கவனிக்கலைன்னா அது அவனுடைய வாழ்க்கை வந்து அவனுடைய பொட்டென்ஷியலை வெளியில கொண்டு வரலன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒரு 2ல இருந்து 3 வயசுக்குள்ள உங்களுக்கு ப்ராப்ளம் தெரியுது. 5 வயசுல அவனை ஸ்கூல்ல போடும்போது அந்த டீச்சரும் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த குழந்தைய வந்து அக்செப்ட் பண்ணி அவனுக்கு ஏத்த மாதிரி எஜுகேஷன் கொடுத்தா, இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியால ஓபன் ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஓபன் ஸ்கூல்ல அவனை ஒரு பேசிக் எஜுகேஷன் கொடுத்துட்டு ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லுவோம். நீங்க சொல்ற மாதிரி 18 வயசு அதுக்கு மேலன்னு பாத்தீங்கன்னா ஈவன் 16, சம்டைம்ஸ் வி ஸ்டார்ட் அட் ஏஜ் 14 ஆல்சோ. ஒரு 16ல இருந்து 18 வயசு வரும்போது அவனுக்கு எஜுகேஷன்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனா பேசிக்கா முடிச்சிருக்கான்னா ஓப்பன் ஸ்கூலிங்ல ஒரு 10th முடிச்சுட்டு ஆக்குபேஷனல் தெரப்பின்னு ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணணும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக. அதுக்காக சில ஸ்கூல்ஸ்ல வந்து சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஐ ஒர்க் வித் சங்கல்ப்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கு, ஸ்ருஷ்டி அப்படின்னு இன்னொரு ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கு. இந்த 2 ஸ்கூல்ஸோடையும் நான் ஒர்க் பண்றேன். நான் இந்தியால இருக்கும்போது நான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் அந்த டீச்சர் அந்த பேரண்ட் அந்த குழந்தைய கொண்டு வருவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த டீச்சரும் பேரண்ட்டும் ஈக்குவலா தே பிளே அ ரோல் இன் த சைல்ட்ஸ் லைஃப். ஏன்னா ஒரு குழந்தை 8 மணி நேரம் வீட்டுல இருக்கான், 8 மணி நேரம் தூங்குறான், மீதி 8 மணி நேரம் ஸ்கூல்ல இருக்கான் கிளம்பி போயிட்டு வரத்துக்கு பாத்தீங்கன்னா. ஸோ இதை 3ஆ டிவைட் பண்ணும்போது அந்த பேரண்ட்டும் டீச்சரும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த குழந்தைகிட்ட இருக்கிற பொட்டன்ஷியலை வெளியில கொண்டு வர முடியும்னா எக்ஸலண்ட். சோ நீங்க வந்து எல்லாருமே வந்து பில் கேட்ஸ் ஆயிட்டு மைக்ரோசாஃப்ட்லயோ இல்ல பெரிய அளவோ ஆக முடியாது, அது பிராக்டிக்கல் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னா we divide them into ட்ரெயினபிள் இருக்கான்னா அவனுக்கு ஒரு ஸ்கில் சொல்லி கொடுக்கலாம் ஆக்குபேஷனல் தெரப்பில. ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் பிளேட் பண்றது, பேப்பர் கப் பண்றது, நான் ரெப்பிட்டேட்டிவா பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த இதுல ஸ்கில் செட்ல கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி இன்கம் வரும் இல்லையா, அவனோட கால்லயே நிக்கிற மாதிரி பண்ணலாம். அல்லது அவனுக்கு நல்ல சூப்பர் ஜீனியஸ், அவன் மேத்ஸ் ரொம்ப நல்லா வரும், அவனுக்கு கம்ப்யூட்டர்னா ரொம்ப பிடிக்கும்னா இப்ப சில ஐடி கம்பெனிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கோட்டா வச்சிருக்காங்க. இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து ஸ்பெஷல், நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் எபிலிட்டி, டிசபிலிட்டி கிடையாது, இது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அந்த ஒரு சர்டிபிகேட் டாக்டரும் அந்த கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து ஈவன் ஐடி கம்பெனிஸ்ல பிளேஸ்மெண்ட் பண்ணலாம்.
நான் எங்களுடைய ப்ராஜெக்ட் மழலையில இது நிறைய எங்களுடைய கோல்ஸ் இருக்கு. அதுல ஒரு கோல் வந்து இந்த மாதிரி லேட்டா டயக்னோஸ் பண்ண பிறகு அவங்கள எப்படி அவங்களுடைய ஸ்கில் செட்டை பொறுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஜாப் கொண்டு வரணும். அதுதான் எங்களுடைய கோல். I hope I answered your question, Shiva. Yes, ma'am. Sure. Another question, ma'am. Yeah. I'm ஆட்டிசம் பற்றி நான் படிக்கும்போது இன்னொரு விஷயம் சொன்னாங்க, பிரெக்னன்சி டைம்ல மாம் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கணும், ஃபீல் பண்ணணும். இது ஐ திங்க் இட் இஸ் ட்ரூ மேம். ஆட்டிசம்னு வராது உங்களுக்கு எல்லாமே. see mental health during pregnancy is very very important because அந்த பேபி வந்து ஈவன் ஆஃப்டர் டெலிவரி ஈவன் தோ பிசிக்கலா அந்த குழந்தைய தனியா எடுத்தா கூட அந்த குழந்தை வந்து அந்த மதருடைய எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம், எக்ஸ்டென்ஷன், because she gave birth to the baby, right? So அந்த பேபி வந்து அந்த தாய் எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லயே அந்த ஃபர்ஸ்ட் 3 மாசம் தான் எல்லா ஆர்கன்ஸும் ஃபார்ம் ஆகுது. அந்த அவங்க அம்மா வந்து சரியா சாப்பிடல, அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தாங்க, அழுதுட்டே இருந்தாங்கன்னா டெஃபினட்டா அந்த குழந்தையுடைய டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகும். தி ஆன்சர் இஸ் எஸ். ஸோ அதனாலதான் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது எல்லா மதர்ஸ், ஐ மீன் லைக் விமென், take care of your health even before you get married. Number 1, that is the premarital healthness. And then the prenatal, நீங்க வந்து நீங்க பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுங்க. பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்கு அல்லது டிப்ரெஷன் இருக்குன்னா ப்ளீஸ் கோ கெட் ட்ரீட்டட். நீங்க மருந்து தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்லுவோம். நீங்க யோகா பண்ணுங்க, பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. இப்போ மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் யோகா வந்து Western world, especially Western world, I'm so proud to say that I come from India because I promote yoga and meditation to everyone in my practice, also including the parents. So I tell them to breathe. So mental health during pregnancy is very very critical. That will affect the baby's mental health also. Yes. Okay, ma'am. Yeah. Thank you, ma'am. You're welcome. Am I audible, ma'am? Yes. So this is Bhavani from Chennai. Okay. So I have a doubt, like people say that special children's lifespan is around like they won't live long, like that they will say. Is that true in all the cases, or is there any particular cases like that, ma'am? It depends on the underlying medical condition. நீங்க சொல்றது வந்து செரிப்ரல் பால்சின்னு சொல்றேன். ஐ திங்க் யூ ஆர் டாக்கிங் அபவுட் சிபி, செரிப்ரல் பால்சின்னு சொல்லுவோம். எல்லாமே சிவியாரிட்டியை பொறுத்து இருக்கு. டவுன் சிண்ட்ரோம்னு நிறைய பேர் இருக்காங்க, டவுன் சிண்ட்ரோம். தி ஆன்சர் இஸ் எஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு சில ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கு அல்லது டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் இருக்குன்னா மோஸ்ட் காமன் ரீசன் ஆஃப் டெத் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரேஷன். சாப்பிடும் போதோ இல்ல தண்ணி குடிக்கும் போதோ சோக் ஆயிடும் ஈஸியா உங்களுக்கு, ஏன்னா அந்த கோஆர்டினேஷன் இருக்காது. See, to answer your question, yes, compared to quote normal group of people or children, special children, depending on the underlying medical condition, the life expectancy is less. Yes. Thank you, ma'am. Thank you. You're welcome. Ma'am, one more question, ma'am. Yes, Shiva. Corona-19 most of the children have using mobile phones, TV, இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Yes. So இதனால ஆட்டிசம் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கா? Both Indian Academy of Pediatrics and American Academy of Pediatrics என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஜான்வரில இருந்தே ஆரம்பிச்சது இல்லையா? யூஎஸ்ல ஐ மீன் சைனால ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது, யூஎஸ்ல சியாட்டில்ல வந்து ஜான்வரில வந்தது. இந்தியால பாத்தீங்கன்னா டிபிக்கலா அந்த ஏப்ரல் மேல ஜஸ்ட் ஸ்டார்டட். ஸோ இப்போ வீட்லயே இருக்கும்போது எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது. இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு சொல்லுவோம். கொரோனானால என்ன நல்லது நடந்தது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடந்தது. முதல்ல பாத்தீங்கன்னா ஃபேமிலி பாண்டிங் இம்ப்ரூவ் ஆச்சு. ஏன்னா நம்ம மெஷின் மாதிரி ஓடிட்டு இருந்தோம் இல்லையா? ஈவன் என்னோட ஃபேமிலியில பாத்தீங்கன்னா என் பையன் என்னோட இருக்கான், இப்போ என் பொண்ணும் முடிச்சு காலேஜ் முடிச்சு என்னோட தான் இருக்கான். நாங்க 4 பேரும் ஒன்னா இருக்கோம்.
ஸோ இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபேமிலி பாண்டிங் இம்ப்ரூவ்ஸ். ஆனா ஓவர் டைம் பாத்தீங்கன்னா அந்த பாண்டிங்கோட ப்ராப்ளம்ஸும் வர ஆரம்பிக்கும் இல்லையா? தட் இஸ் நார்மல். சில்ட்ரன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூல் லீவ் வந்தது இப்போ சம்மர் டைம்ல, அந்த ஸ்கூலிங் ஆல்சோ ஆன்லைன் ஆயிடுச்சு. ஸோ இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய ஸ்கிரீன் டைம் அதிகமாகுது. அதனால இந்த 2 அகாடமியும் என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் ஓகே டு வாட்ச் டிவி ரைட் நவ். ஏன்னா நீங்க வெளியில போயிட்டு கொரோனானால உங்க லைஃபே போயிடும் இல்லையா? சிவா, நீங்க வெளியில போறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொரோனா வந்ததுனால உங்க உங்க உயிர் போறது ஓகேவா, இல்ல வீட்ல இருந்து டிவி பாக்குறதுனால வர கான்சிக்வன்சஸ் ஓகேவான்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் அ மெடிக்கல் ப்ரொஃபஷனல் நான் சொல்றது, தயவு செய்து வீட்லயே இருங்க, வெளியில போகாதீங்க. சோ வீட்ல இருந்து குழந்தைங்க டிவி பார்த்தா இட்ஸ் ஓகே. ஆனா ஆஸ் அ பேரண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரொட்டீன் அண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, டிவி டைமை கட் டவுன் பண்ணிட்டு மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்னு சொல்லுவோம், 2 ஹவர்ஸ்க்கு மேல பார்க்க விடாதீங்க. அதுவும் மோர் எஜுகேஷனலா இருக்கட்டும், மோர் இன்டராக்டிவா இருக்கட்டும். ஒன் வே கம்யூனிகேஷன் இல்லாம ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சிங் அலாங் ரைம்ஸோ இல்ல யூடியூப்ல போயிட்டு லேர்னிங் சம் நியூ லாங்குவேஜோ மேத்ஸ் போடுறதோ வாட் எவர்னோ, அந்த ஸ்கிரீன் டைம்ல மோர் எஜுகேஷனலாவும் ஃபன் காமெடியாவும் ஹாப்பியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. But the answer is yes, it's okay to watch, but as long as it is useful for the children. இதனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நமக்கு நெக்ஸ்ட் இயர் தெரியும். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய குழந்தைங்க வந்து வீட்ல இருக்காங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஆனா இது நமக்கு தெரியல இன்னும். ஏன்னா கிளினிக்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய ஓபன் ஆகல. சோ நம்ம எல்லாரும் வெளியில வரும்போது the maximum number of mental health problems இப்ப 2021ல உங்களுக்கு வெளியில வரும். என்னோட கட் ஃபீலிங் வந்து ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன், ADHD சில்ட்ரன் எல்லாருமே the numbers it's going to go up alarmingly. ஸோ அதனால தான் இந்த மீன் டைம் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி பேரண்ட்ஸ்க்கு இல்ல ஃபேமிலிக்கு இது எஜுகேட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னு பாருங்க. ஏன்னா கன்சல்டேஷன் எல்லாமே ஆன்லைன்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இயர் நமக்கு தெரியும். சிவா, do we have any other questions? ஜெயந்தி மேம், நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க. யூ ஹேவ் எனி क्वेश्चन? மேம், எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. நான் நேர்ல பார்த்த ஒரு விஷயம், என் தம்பியோட கூட ஒரு பையன் படிச்சான். அவனுக்கு ஆட்டிசம்னு சொல்லிட்டு ஸ்கூல்லயே அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இது பண்ணிட்டாங்க. பட் அவங்க அம்மா வந்து இல்ல என் பையன் வந்து நார்மல் பையன் மாதிரி தான் படிப்பான்னு ஃபோர்ஸ் பண்ணி அவனை இந்த ஸ்கூல்ல வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா இல்ல, பட் இந்த ஸ்கூல்ல தான் படிப்பான்னு she started to force him. அந்த ஸ்டேட் அப்போ அந்த அந்த பையனோட மைண்ட் வந்து எப்படி இருக்கும்? how will he behave இயர்ஸ்க்கு அப்புறம்? ஆட்டிசம் அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தேவைன்றப்போ நார்மலான ஒரு இடத்துல தான் அவங்க அம்மா வந்து அவனை போட்டாங்க. இப்போ வரைக்கும் she is keeping in a normal place. பட் அவன் எப்படி படிக்கிறான்? இந்த ஸ்கூல்ல எப்படி படிக்கிறான்? இந்த ஸ்கூல்ல வந்து he is not writing anything. அவனால எதையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான். வயசு என்ன இப்போ அவனுக்கு? he is 14 I think. டீனேஜர். ஓகே. சோ டிபிக்கலா பாத்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சிலதெல்லாம் வெளியில வரும், சிலது வெளியில வராது. அது சடனா வெளியில வரும்போது ஒரு பெரிய ப்ராப்ளமா வரும். ஸோ அந்த நான் சொன்ன மாதிரி அவேர்னஸ் வரணும், அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் இருக்கணும். இட்ஸ் நெவர் டூ லேட். ஈவன் 14 இருந்தா கூட இப்பவும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணா டெஃபினட்டா இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம். ஒரு ஐக்யூ டெஸ்டிங் எடுத்துட்டு அந்த சைக்கோமெட்ரிக் அனாலிசிஸ்னு சொல்லுவோம், அவனுடைய ரீடிங் ஸ்கில்ஸ், ரைட்டிங் ஸ்கில்ஸ், ஐக்யூ அண்ட் மெமரி டெஸ்ட் எடுத்துட்டு அவன் டீச்சர் கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட் பார்த்துட்டு we can help him. அவனுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க வந்து என்னோட கன்சல்டேஷன் ஃப்ரீயாவும் இருக்கு. அவங்கள நான் இந்த இதுல ஷேர் பண்ணேன் இல்லையா நம்பர், கூகுள் வாய்ஸ் நம்பர், அத நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணி எவ்வளவு தொலைவு ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்றேன். ஓகே மேம். வேற யாருக்காவது क्वेश्चंस இருக்கா? ஹலோ. எஸ் மேம், நான் பேசுறது கேக்குதா மேம்? உங்க பேர் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல மேம், என் பேர் லட்சுமி மேம். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். நம்ம ஆட்டிசம் சில்ட்ரன் வந்து ஒரு குறைங்க இருக்கு. ஒரு பிள்ளை வந்து கை சுத்துறதும், ஒரு பிள்ளை வந்து கிழிக்கிறதும், தட்டுறதும், இது மாதிரி பிஹேவியர் நம்ம எப்படி குறைக்க முடியும்? ஒரு குழந்தை கண்டினியூஸா ஒரு நேரம் நல்லா இருக்கான், ஒரு நேரம் பாத்ரூம் கண்டினியூஸா போயிட்டே இருக்கான், ஒரு நேரம் பார்த்தா போகவே மாட்டான். இதெல்லாம் பிஹேவியர் இஷ்யூல நாங்க எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? வயசு என்னம்மா குழந்தைக்கு? ஹலோ, குழந்தைக்கு வயசு சொல்லுங்க லக்ஷ்மி. 12 years ஆகுதுமா. 12?
வயசு 12 12 ஓகே years ஆகுது. ஓகே. அப்ப இது டெஃபினட்டா பிஹேவியரல் 12. ப்ராப்ளம் இருக்கு. அந்த குழந்தைக்கு லாட் ஆஃப் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ். சம்டைம்ஸ் அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற கோவத்தை வந்து யூரின் போறதுலயோ ஈவன் லைக் வேணுமே மோஷனும் போயிடுவாங்க அவங்க. இட் இஸ் பாசிபிளி a behavioral ப்ராப்ளம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு அவனுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பாருங்க. அது சில பிளாடர் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் இருக்கு. இதுக்கு வந்து கவுன்சிலிங் தான் தேவைம்மா. சைக்காலஜிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி டாக்டர் பார்க்கணும்னா என்னுடைய கூகுள் வாய்ஸ் நம்பர் கொடுங்க, நான் கனெக்ட் பண்றேன். அண்ட் வி கேன் ஃபைண்ட் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த ப்ராப்ளம். அவனுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதை ட்ரீட் பண்ணணும். கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருந்தாலும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவனுக்கு வேற வயிற்றுல வேற ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு as long as அவனுடைய ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் ஓகே அப்படின்னா அந்த பிஹேவியரல் ப்ராப்ளம்க்கு ஏன் வந்திருக்கு, ஆங்ஸைட்டியா, அவனுக்கு டிப்ரெஷன் இருக்கா. நான் ஓடிடின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆப்போசிஷனல் டிஃபைன் டிசார்டர்னு. ஆப்போசிஷனல் அதாவது உங்களை எதிர்த்து அவன் பண்ணணும் அப்படின்னு பண்றதுக்கு தான் சில பிஹேவியர் பண்ணுவாங்க. எழுத மாட்டாங்க, எதாத்தையும் உடைக்கிறது. அது எஸ்பெஷலி பாய்ஸ் டீனேஜ்னு பாத்தீங்கன்னா உங்க ஹார்மோனல் லெவலும் பார்க்கணும். நீங்க கடகடகடன் வளர்ந்துடுவாங்க, உங்களை விட டால் ஆயிட்டு உங்களை விட ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனால அவங்க வந்து இல்ல என்னால அவங்களுடைய கோவத்தை வந்து இந்த மாதிரி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டா ஹி நீட்ஸ் ஹெல்ப். Lakshmi, yes. Yeah, you can share my I'll send you that email address and the Google Voice number, WhatsApp number. You can always connect to me. Thank you so much, Charu, and let's connect awesome human beings team. Hats off to you. In the COVID timesல நீங்க பண்றது simply fantastic, fantabulous, and hats off to you. So nice to connect to all of you. Thank you so much. Ma'am, I have a question, ma'am. Yes. சொல்லுங்க. உங்களோட ஃபீட்பேக் மேம், இந்த செஷன் நீங்க லெட்ஸ் ஆஃப் லெட்ஸ் கனெக்ட் எடுத்ததுனால உங்க ஃபீட்பேக் எப்படி இருக்கு? கொஞ்சம் சத்தமா பேசுங்க சாரு, your voice is feeble. நீங்க இந்த செஷன் எடுத்ததுல how do you feel, ma'am? எனக்கு ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சது தமிழ்லயும் பேசுறதுனால. ஐ ஹோப் நான் நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாம உங்களுக்கு புரியுற மாதிரி பேசினேன்னு நான் நினைக்கிறேன். பட் உங்களோட ஃபீட்பேக்கும் எனக்கு தேவை. நான் என்ஜாய் பண்ணேன், கம்ப்ளீட்லி ஐ என்ஜாய்ட். இங்க ஆடியன்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அவங்க என்கிட்ட எனி டைம் ஷேர் பண்ணலாம், இமெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும். நீங்க எவ்ரிடே ப்ரோக்ராம் நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம். ஒன்லி ப்ராப்ளம் இஸ் என்னுடைய டைமிங் தான். இன்னைக்கு மார்னிங் செஷன் இப்போ நம்ம வந்து நீங்க ஆரம்பிக்கும் போது எனக்கு 7:30 AM, இப்போ வந்து 8:30 தாண்டி இருக்கு இல்லையா. ஸோ யூ கேன் சி த டிஃபரன்ஸ். உங்களுக்கு நைட் இருக்கும்போது எனக்கு டே டைம். ஸோ பட் ஐ என்ஜாய்ட் எவ்ரி திங் தரோலி. தேங்க்யூ ஸோ மச் சாரு. Yeah, ma'am. Thank you, ma'am. நாளையோட செஷன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. And இந்த மாதிரி செஷன்ஸ் எடுக்கணும்னா we have a central link in the chat box, you can go and check on it. So next session I would like to talk about ADHD. I would like to do 2 more sessions. ஒன்னு வந்து இந்த அட்டென்ஷன் ப்ராப்ளம்காக டீடைல்டா பேசலாம். எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க, யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணாங்க. நான் இன்னும் நிறைய தமிழ்ல பேசணுமா, சில வார்த்தைகள் புரிஞ்சுதா, அல்ல அடுத்து லாஸ்ட் செஷன் வந்து ஐ வாண்ட் டு டூ ஆன் டிஸ்லெக்சியா அல்லது லேர்னிங் டிசபிலிட்டி. அது வந்து ரொம்ப காமனா இருக்கு. இப்போ ஒரு 100 குழந்தைங்களை எடுத்துட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20லேருந்து 25 குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் நான். ஓகே. ஒரு ஃபீட்பேக் இருக்கு மேம் chat boxல. ஓகே, எல்லாம் கரெக்டா போச்சு சாரு. கனெக்டிவிட்டி வாஸ் குட். Nice audience. இந்த Facebook liveலயும் போட்டிருக்கீங்க. I'm sharing it with my group also. If you can share it on YouTube, I will copy to Project Mazhalai group so that parents and any lay person can watch it and benefit. நான் சொன்ன மாதிரி எவ்வளோ சீக்கிரம் நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்டை அக்செப்ட் பண்ண வைக்கணும், அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் ஆரம்பிச்சு அந்த குழந்தைய எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வளர்த்து பெரிய ஆளாக்க முடியுமோ, அவனுக்கு இருக்கிற பொட்டன்ஷியலை வெளியில கொண்டு வந்துட்டீங்கன்னா they will all lead a very very successful happy life. Thank you so much all of you. I will see you in the next session. Take care. Goodbye. Okay, ma'am. Bye Charu. Thank you so much.